மாரிசன் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, படம் முழுக்க திருவண்ணாமலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலைங்கிற ஊரை அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலா படத்தோடைய டைட்டிலே திருவண்ணாமலையில ரொம்ப ஃபேமஸா இருக்கிற கோவில் 2 மலைகளையும் படத்தோடைய டைட்டிலே டிசைன் பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய டைட்டில்ல மலைகள் இருக்கிறதுனால படம் முழுக்க வில்லேஜில் எடுத்த மாதிரியே சீன்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கும். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு பைக்லயே தான் டிராவல் ஆகும். அதுக்கு ரெஃபரன்ஸா படத்தோடைய டைட்டில்ல அந்த பைக்கோடைய ஹெட்லைட்டை ஆட் பண்ணியிருப்பாங்க. டைட்டில் போடும்போது பேக்ரவுண்டு பிளாக் கலர்ல இருக்கும். டைட்டில் மட்டும் ஒயிட் கலர்ல இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது இந்த படம் ஒரு ஆக்ஷன் கலந்த டார்க் மூடு மூவியா இருக்கிற மாதிரியே டிசைன் பண்ணியிருப்பாங்க. டைட்டில்ல அங்கங்க கட் பண்ணி எழுத்துக்களுடைய இடையில ஸ்கிராச்சஸ் எஃபெக்ட் புரோக்கன் லுக்கா கொடுத்துருப்பாங்க. இதுக்கான மீனிங் என்னவா இருக்கும் அப்படின்னா, கேரக்டர்ஸுக்கு 2 முகம் இருக்கலாம்னு அர்த்தம். அதே மாதிரி படத்துல 3 கேரக்டர்ஸுக்குமே ரெட்டை முகமா தான் இருக்கும். ஸோ படத்துல எதை பத்தி பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத படத்தோடைய டைட்டிலே டிசைன் பண்ணியிருப்பாங்க. மாரிசன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ராமாயண கதையில ஒரு அரக்கன் தங்க மான் வேஷம் போட்டு சீதையை கடத்துறதுக்கு ராவணனுக்கு உதவி இருப்பான். அவனுடைய பேர் தான் மாரிசன். மொத்தத்துல மாரிசன் அப்படிங்கிற பேர் அன்பிரடிக்டபிள் பர்சன்னு சொல்லலாம். இதை கனெக்ட் பண்ற விதமா தான் இந்த படத்துல 3 கேரக்டர் முக்கியமான கேரக்டரா இருக்கும். வேலாயுத பிள்ளை ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு நல்லவரா இருப்பாரு. ஆனாலும் தப்பு பண்ணவங்கள கொலை பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா கூட இருக்கிற கணேஷுக்கும் தெரியாது, தயாவுக்கும் தெரியாது. தயாவும் அதே மாதிரி தான் வேலாயுத பிள்ளை கிட்ட இருக்கிற பணத்தை எப்படியாவது நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லவே மாதிரி பொய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருப்பாரு. கணேஷ் தயாவுக்கு என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் கணேஷோடைய கேரக்டர் தயாவுக்கு முழுசா தெரியாத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அங்கேயுமே தயாவை பொறுத்த வரைக்கும் கணேஷ் ஏமாத்துற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்திலேயே இந்த 3 கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமான கேரக்டரா இருக்கும். இந்த 3 பேருக்குமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பொய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு நடிச்சுக்கிட்டு ரெட்டை வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த 3 கேரக்டருக்கு ஏத்த மாதிரியே இந்த படத்தோடைய டைட்டில செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபகத் ஃபாசில், வடிவேலு நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் மாரிசன். இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்க. இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துல ஃபகத் ஃபாசிலோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தயாளன்கிற ரோல்ல பிளே பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் தயாளன் பாளையங்கோட்டை ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளியில வருவாரு. ஏன் இவர் ஜெயிலுக்கு போனாரு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா இந்த ஒரு சீன்ல வேலாயுத பிள்ளை தயா கிட்ட நீ வேலைக்கே போனதே இல்லையா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு நான் எம்எல்ஏ கிட்ட டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்ப பெரிய இடத்துல கை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்காண்டி தான் ஜெயிலுக்கு போன மாதிரியும் அதைத்தான் ஃபர்ஸ்ட் சீனா தயா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல போலீஸ் கிட்ட தயாளன் ஹெல்மெட் போடாததுனால மாட்டிக்கிருவாரு. அப்ப நான் எம்எல்ஏ டிரைவர் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் இந்த படத்துல அதிகமா சிகரெட் அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவருடைய பொருளை அடுத்தவங்க கிட்ட கொடுக்கவே மாட்டாரு. தனக்கு காரியம் ஆகணும்னா மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல கன்னியாகுமரியில சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப எந்திரிச்சு போகும்போது ஹாஃப் சிகரெட்டை கீழே போட்டுருவாரு. அப்புறம் திரும்ப அந்த சிகரெட்டை எடுத்து ஊதுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வேலாயுத பிள்ளையோட இருக்கும்போது ஏடிஎம்ல இருக்கிற செக்யூரிட்டி எனக்கு ஒரு சிகரெட்டு தாப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. இதே இது வேலாயுத பிள்ளை கிட்ட பணம் இருக்குது, இதை நம்ம எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாலண்டரியாவே நானே உங்களை பாலக்காட்டுல கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ற மாதிரி பைக்ல கூட்டிட்டு போவாரு. தனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ற மாதிரியும் மற்றபடி அடுத்தவங்களுடைய பொருளை எடுத்துக்கிற மாதிரியும் தான் காமிச்சிருப்பாங்க. தயாளன் நானே உங்களை பாலக்காட்டுல கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு பைக்ல வாங்கன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுவாரு. அப்ப வேலாயுத பிள்ளை என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீ ஃபாஸ்டா போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கான டீட்டெயிலா மெயின் ரோட்ல லாரி, 2 வீலர் எல்லாம் தயாளனுடைய வண்டி கிராஸ் ஆகி போகிற மாதிரி காமிச்சு இவர் ஸ்லோவா தான் ஓட்டுறாருங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு சீன்லயும் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. கிராமத்து வழியா
வரும்போது வேலாயுத பிள்ளை வந்து டயர்ட்ல தயாளனுடைய ஷோல்டர்லயே தூங்கிடுவாரு. இவர் தூங்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஃபாஸ்டா வந்து ஆடு மேல மோதிருவாரு. வேலாயுத பிள்ளைக்கு எப்ப தயாளன் வந்து குமாரா தெரிகிறாரோ அப்ப வந்து கணேஷ் வந்து ஸ்கூல் மெட்ஸ்ன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாரு. வேலாயுத பிள்ளைக்கு வந்து எப்ப தயாளனா தெரிகிறாரோ அப்ப கணேச வந்து ஜெயில் மெட்ரு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாரு. வேலாயுத பிள்ளையோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. தயா கூட இருக்கும்போது ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆனாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு மட்டும்தான் அடிப்பாரே தவிர அதுவும் தயாளனை ஏமாத்துறதுக்காக மட்டுமா தான் இருக்கும். அதுக்கான டீட்டெயிலா ஒரு சீன்ல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா தயா வந்து கணேஷ் கிட்ட ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுல சார் ரொம்ப விவரமானவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு வேலாயுத பிள்ளை என்ன சொல்லுவாரு அப்படின்னா எல்லாம் தயா கிட்ட இருந்து தான் வந்துச்சு இது பழக்கம் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ தயா கூட பழகுனதுக்கு அப்புறம் ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கம் இருக்கிற மாதிரியும் ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல எல்லாம் ட்ரிங்க்ஸ் சிகரெட் இதெல்லாம் அடிக்காத மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. வேலாயுத பிள்ளைய வந்து இன்டர்வல் பிளாக் முன்னாடி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா பொதுவா பாம்பு வந்து எலியை தேடி வரும். ஆனா எலி தானே பாம்பை தேடி வந்தா அப்படின்னு சொல்லிதான் வந்து இன்டர்வல் பிளாக்கை கட் பண்ணியிருப்பாங்க. இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ற விதமா இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லயே ஃபர்ஸ்ட் ஒரு பாம்பை தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்பெக்டர் எலியை தூக்கிட்டு வருவாரு. ஆனா எலியை வந்து வெளியில விட்டதும் எலி வந்து பாம்பு கிட்ட போய் சிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு டயலாக்கா இருக்கட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் சீனா இருக்கட்டும் வேலாயுத பிள்ளையோட கேரக்டரையும் கணேஷோடைய கேரக்டரையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தயாளன் வந்து ஒரு ஆட்டு மேல வண்டி ஏத்திருப்பாரு. அதனால பணம் எடுக்கிறதுக்காண்டி ஏடிஎம்க்கு போயிருவாரு. அந்த கேப்ல வேலாயுத பிள்ளை தயா வந்து ஒரு போலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப ஊர் மக்கள்லாம் என்ன கேட்பாங்க அப்படின்னா நீங்களும் போலீஸா எந்த ஊர்ல இன்ஸ்பெக்டரா இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பாளையங்கோட்டைன்னு அவர் இருந்த ஜெயிலுடைய ஊர் பேரை சொல்லுவாரு. அதே மாதிரி சாரி வந்து தயா என்ன வேலை பார்க்கறான் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு வேலாயுத பிள்ளை வந்து செக்யூரிட்டியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு சாரி என்ன சொல்லுவாரு அப்படின்னா அப்ப நிறைய நைட் டியூட்டி பார்க்க வேண்டியதா இருக்குமே அப்படின்னு கேட்பாரு. தயா வந்து திருடன் அப்படிங்கிறத வேலாயுத பிள்ளை வந்து நாசுக்கா சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வேலாயுத பிள்ளையோடைய கேரக்டர் வந்து தப்பு பண்ணவங்கள கண்டிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் பிளாஷ்பேக்ல ஓப்பன் ஆகும். இது வேலாயுத பிள்ளையோட கேரக்டர் இதுதான் அப்படிங்கிறத எங்க டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தயாளன் வந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. தயாளனுக்கு ஏன் சிகரெட் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 2 அடி கொடுப்பாரு. ஸோ இதுலயே வந்து வேலாயுத பிள்ளை வந்து தப்பு பண்ணா கண்டிக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கிறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு முன்னாடியே கன்வே பண்ணியிருப்பாங்க. வேலாயுத பிள்ளைக்கு வந்து படம் ஃபுல்லா வந்து மெமரி லாஸ் இருக்கிற மாதிரி ஆரம்ப காலகட்டத்துல சொல்லியிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல மெமரி லாஸ் வந்து இவருக்கு சரியாயிடும் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா இந்த ஒரு சீன்ல பஸ்ல டிராவல் பண்ணி போகும்போது மக்கள் வந்து கஜினி படம் மாதிரி மெமரி லாஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா இல்ல 3ஆம் பிறை ஸ்ரீதேவிக்கு வந்த மெமரி லாஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கஜினி படத்துல வந்து படம் முழுக்க சூர்யாவுக்கு மெமரி லாஸா தான் இருக்கும். கிளைமேக்ஸ்லயுமே வந்து நினைவுகள்லாம் திரும்ப வராது, குணப்படுத்த முடியாது. இது 3ஆம் பிறை ஸ்ரீதேவிக்கு என்னதான் மெமரி லாஸா இருந்தாலும் படத்தோடைய கிளைமேக்ஸ்ல நினைவுகள் திரும்ப வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் வேலாயுத பிள்ளைக்கு வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து மெமரி லாஸா நடிச்சிட்டு இருப்பாரு. கிளைமேக்ஸ்ல நார்மலா வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வேலாயுத பிள்ளை வந்து டேப்லெட்டை எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன்ல சொல்லியிருப்பாரு. இதுக்கான ரெஃபரன்ஸா தயாளன் வந்து ஹோட்டல்ல ஏடிஎம் கார்டு போட்டோ எடுக்கும்போது அவருடைய பேக்ல நிறைய டேப்லெட் இருக்கிறதையும் பார்க்க முடியும். வேலாயுத பிள்ளை வந்து சீட்டாட்டத்துல பணத்தை விட்டதுனால தயாளனுக்கு வேலாயுத பிள்ளை மேல கோபமா இருப்பாரு. ஏடிஎம் கார்டோடைய பின் நம்பரை அடிச்சு கேட்க முடியாது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கும்போது ஒரு குழந்தை அழுகும். அப்ப அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிள்ளைய வந்து அடிக்காதீங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தயாளன் வந்து பொறுமையா இருந்து வேலாயுத பிள்ளை வந்து என்ன சாப்பாடு கேட்டாரோ அதையே வாங்கி கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வேலாயுத பிள்ளை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொலை பண்ணுவாரு. அப்பதான் வந்து தயாளன் கூட்டிட்டு போவாரு. 2வது கொலை வந்து ஈச்சம்பட்டி ஊர்ல ஸ்ரீனிவாசன்ங்கிற ஒரு ஆளை கொலை பண்ண பிளான் பண்ணுவாரு. அதனாலதான் ஈச்சம்பட்டி என்ட்ரன்ஸ் ஆன உடனே தலை சுத்துது, நம்ம இங்கேயே ரெஸ்ட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாரு. 3வதா ஸ்ரீதரை கொலை பண்றதுக்கு ஒரு ஆசிரமத்துல தங்குவாங்க. எங்கெங்க கொலை பண்ண போறாரோ அந்தந்த ஊர்ல ரூம் எடுத்து தங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வில்லன்கள் வந்து வேற ஊர்ல இருந்தாலும் நாகர்கோயில் டு பாலக்காடு டிராவல் பண்ற விதமா இவருடைய டிராவல்லையே கொலை பண்ற மாதிரி அழகா காமிச்சிருப்பாங்க.
வேலாயுத பிள்ளை கிட்ட இந்த ஒரு சீன்ல தயாளன் என்ன கேட்பாரு அப்படின்னா, "இந்த நேரம் உங்கள வந்து நாகர்கோயில்ல காணோம்னு தேடிக்கிட்டு இருப்பாங்கல்ல உங்க வீட்ல" அப்படின்னு கேட்பாங்க. ஆனா, அதுக்கு வேலாயுத பிள்ளை என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "ரொம்ப பரபரப்பாவே தேடுவாங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஏற்கனவே நாகர்கோயில்ல கொலை பண்ணிட்டு இருப்பாரு. அத நெனச்சு அவர் சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிளைமாக்ஸ்ல தயாளன் வந்து வேலாயுத பிள்ளை கிட்ட, "நான் யாரையுமே வந்து அப்பான்னு இதுவரைக்கும் கூப்பிட்டதே இல்ல" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கான டீட்டெயிலா படத்தோட இடையில இந்த ஒரு சீன்ல தயாளன் வந்து அவங்க ஃபேமிலிய பத்தி சொல்லும்போது, அம்மாவ பத்தி தான் டீட்டெயிலா சொல்லுவாரு. வேலாயுத பிள்ளை வந்து, "உங்க அப்பா என்ன பண்றாரு?" அப்படின்னு கேட்கும்போது கூட, தயாளன் வந்து அப்பாங்கிற வார்த்தைய வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாரு. தயாளனுடைய கேரக்டருக்கும், வேலாயுத பிள்ளையோடைய கேரக்டருக்கும் ஒரு சில சிமிலாரிட்டி சீன்ஸ்லாம் இருக்கும். 2 பேருமே வந்து செக்குடு ஷர்ட் தான் போட்டுட்டு வருவாங்க. படத்துல தயாளன் வந்து ஜெயில்ல இருந்து ரிலீஸ் ஆகி வெளியில வருவாரு. அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் சீனா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வேலாயுத பிள்ளையோடைய இன்ட்ரோ சீனுமே வந்து ஒரு வீட்ல சங்கிலியால கட்டி போட்டிருக்கிற மாதிரி, கிட்டத்தட்ட அதுவுமே வந்து ஜெயில் மாதிரி. ஸோ அங்க இருந்து தான் வேலாயுத பிள்ளையும் வெளியில வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. தயாளனும் வேலாயுத பிள்ளையும் பைக்ல டிராவல் பண்ணி வரும்போது நைட்டு போலீஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப போலீஸ பார்த்ததும் தயாளன் வந்து பாதி வழியிலேயே கட் பண்ணி கூட்டிட்டு போயிருவாரு. ஸோ தயாளனுக்கும் போலீஸ பார்த்தா பயமாவும் இருக்கும். அதே மாதிரி வேலாயுத பிள்ளைக்கும் தான் கொலை பண்ணுனதுனால அவருக்கும் போலீஸ பார்த்தா பயமா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தயாளனுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு பைக் தேவைப்பட்டுச்சு. இதே இது வேலாயுத பிள்ளைக்கும் அடுத்த கட்டத்துக்கு கொலை பண்றதுக்காண்டி ஃபோன் தேவைப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ 2 பேருமே யூஸ் பண்ற பொருள் வந்து அடுத்தவங்களுடைய பொருளா தான் இருக்கும். தயாளனுக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கம், தண்ணி அடிக்கிற பழக்கம், சீட்டாட்டம், திருட்டு இந்த மாதிரி எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்டா வேலாயுத பிள்ளைக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. தயாவுக்கு டவுட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ஒரு சில சீன்ஸ்ல தண்ணி அடிச்சாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும்தான் தண்ணி அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அதிகமா முருகனுடைய ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தயாளன் வெளிய வந்ததும் ஒரு குளத்து பக்கம் போவாரு. அப்ப ஒருத்தருடைய மொபைல்ல முருகன் பாட்டு பாடும். வேலாயுத பிள்ளை வந்து பஸ்ல டிராவல் பண்ணுவாரு. அப்ப அந்த பஸ்ஸோடைய நேம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீமுருகன் இருக்கும். முருகன் கோயில்ல தான் வந்து திருவிழா நடக்கிற மாதிரி மயில் வேலுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வேலாயுத பிள்ளைங்கிறது வந்து முருகனுடைய பேரு. அதே மாதிரி தயாளன்கிற நேம் வந்து முருகனுடைய வாகனம், அதாவது மயில குறிக்கக்கூடியது. அதனாலதான் எப்போதுமே தயாளன் தான் வண்டி ஓட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வர கேரக்டர்ஸோடைய நேம்லாம் பார்த்தோம் அப்படின்னா, கணேசன்ங்கிற கேரக்டர் வந்து முதல்ல நல்லவனா இருக்கும்போது கணேசன் வச்சிருப்பாரு. இதே இது வில்லனா இருக்கும்போது அவருடைய பேர் வந்து அருண்னு மாத்திருவாங்க. மீனாட்சி வந்து மீனுன்னு கூப்பிடுவாரு. இவங்களுடைய இன்ட்ரோ சீனுமே வந்து கோவில்ல தான் வரும். இவங்கள வந்து ஒரு பார்வதி, மீனாட்சி அப்படிங்கிற மாதிரி ரெஃபரன்ஸா வச்சிருப்பாங்க. வேலாயுத பிள்ளை அப்படிங்கிறது முருகனுடைய பேரு. தயாளன்ங்கிறது மயில் வாகனத்தோடைய பேரு. தயாளன் வந்து ஒரு படம் பார்க்க போவாரு. அந்த தியேட்டருடைய பேருமே வந்து வள்ளிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கேயுமே வந்து முருகனுடைய ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸோடைய நேமுக்கு இந்த படத்துல ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த சீன்ல தயாளனும் வேலாயுத பிள்ளையும் ஏடிஎம்ல நிப்பாங்க. அந்த ஏடிஎம் உடைய பேர் பார்த்தோம் அப்படின்னா டிஎம்சின்னு பேங்க்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து டிஎம்பி பேங்குக்கான ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல கோவை சரளா வந்து இன்ஸ்பெக்டரா வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரியும், அந்த பொண்ணுக்கு படத்துடைய கிளைமாக்ஸ்ல டெலிவரி ஆகி பெண் குழந்தை பிறந்த மாதிரியும் டைலாக் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. வேலாயுத பிள்ளைக்கு ஸ்வீட் கொடுக்குற மாதிரி காமிப்பாங்க. அது ஏன் ஒரு கைதிக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்க அப்படின்னா, வேலாயுத பிள்ளை செஞ்சது வந்து கரெக்ட் தான், ஆனாலும் சட்டம் இருக்குது, அதனால நீங்க பண்ணுனது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஸ்வீட் கொடுக்கறது மூலமா கன்வே பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மாரிசன் படத்தை ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல குபேரா படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. மாரிசன் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்துடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.